வணக்கம் வணக்கம் சார். ஐயா வணக்கம். 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 ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது வணக்கம் ஐயா. வணக்கம். பிரசாத் சார் சொன்ன மாதிரி, சகோதரர் பிரசாத் சார் சொன்ன மாதிரி, மெய்ஞானத்தினுடைய ஒரு பகுதி தான் விஞ்ஞானம். நாம என்ன அறியாமையில விஞ்ஞானம் தான் பெருசா இருக்கு, இது நாள் வரைக்குமே விஞ்ஞானமே இல்லை, இப்பதான் புதுசா வந்திருக்கு, புதுசா ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்ஞானத்தை பத்தி பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் அவர் இக்னரன்ஸ், பியூர்லி அவர் இக்னரன்ஸ். உண்மையிலேயே மெய்ஞானம் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். மெய்ஞானம், அந்த மெய்ஞானத்தினுடைய ஒரு பகுதி தான் ஒரு டைனி பார்ட்டிகள் தான் விஞ்ஞானம். நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் மைண்ட்ல. அதாவது மெய்ஞானம்ன்றது ஒன்று ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ன்றது தான் பெரிய சயின்ஸு. அதனுடைய ஒரு சின்ன பகுதி டைனி பார்ட்டிகள்னு சொல்லலாம். டைனி பார்ட்டிகல், வெரி வெரி டைனி பார்ட்டிகல் தான் விஞ்ஞானம். பட் இந்த விஞ்ஞானத்தை பெருசா பார்க்குறோம். இதை மாதிரி மெய்ஞானம் ரொம்ப பெருசு. மெய்ஞானத்தில் சொல்லாத விஷயமே கிடையாது. அப்போ விஞ்ஞானின்றோம். அந்த மெய்ஞானத்துல ஒரு பகுதி தான். எவ்வளவோ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை இன்னைக்கு விஞ்ஞானம் மெதுவாக சொல்லிட்டு இருக்கு. அதை நம்ம பெருசா தூக்கிட்டு இருக்கோம். பட் விஞ்ஞானம் ரொம்ப லேட்டா பிக்கப், டியூப்லைட் மாதிரி தான், ரொம்ப லேட் பிக்கப் தான் அது. மெய்ஞானம் இடமே, அது கடவுளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு சக்தி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது அடியும் இல்லை, இதுக்கெல்லாம் தாண்டின ஒரு சக்தி. அந்த சக்தி நம்ம நேற்று பேசின மாதிரி அது சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. எல்லா நாட்டுக்கும் எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இருக்கோ, இல்லை எல்லா கம்பெனிக்கும் ஒரு புரோட்டோகால்ஸ் வச்சு இப்படிதான் வச்சு செயல் பண்ண வச்சிருக்கோ, அதே மாதிரி இறைவனும் புரோட்டோகால் வச்சிருக்காரு. இப்படிதான் இருக்கணும். அதான் நம்ம தர்மம்னு சொல்றோம். அந்த தர்மத்தை தெளிவா சொன்னது நம்மளோட சாஸ்திரங்கள் தான் சொல்லியிருக்காங்க, மத நூல்களும் சொல்லியிருக்காங்க. பட் மத நூல்களை ஒரு விதமா சொல்லியிருக்காங்க. பட் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே எல்லா மதங்கள சொல்றப்படும் எல்லா மக்களுக்குமே பொதுவானது தான். அப்போ அதுல இப்ப மனிதனுடைய நோக்கம் என்ன, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான், அது கேள்வி தெரியும், ஆன்சர்னு தெரியும். இப்போ அல்டிமேட் என்ன விஷயம் அப்படின்னா, மனிதன் ஏன் கஷ்டப்படுறான், அவன் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும், ஏன் அவனால இருக்க முடியல. அப்போ மனிதன் கஷ்டப்படுறது சகஜம்தான், அது அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அப்படிலாம் கிடையாது. மனிதன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அவன் துன்பப்பட்டு தான் ஆகணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம வகை தெரியாம பிழைக்கிறோம், தப்பா பிழைக்கிறோம், அதனால கஷ்டப்பட்டு இருக்கோம். பியூர்லி அவர் இக்னரன்ஸ், நம்முடைய அறியாமையினாலதான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்க முடியும். கடவுளுடைய நோக்கம், தயவு செஞ்சு யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் வச்சிருக்கார், எல்லாமே பண்ணிதான் இருக்கார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம வகுப்புலாம் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், நாம எப்படி சாதாரண மனிதர்களாகிய நாமளே நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக எப்படி உயிரை கொடுத்து நம்ம வளர்த்துறோமோ செய்யறோமோ, அதே மாதிரி கடவுளும் அப்படித்தான். நம்ம உடம்புல நம்ம வளர்ந்துட்டோம், பெரியங்களா வளர்ந்துட்டோம். பட் கடவுளும் அவருக்கு நாம குழந்தைகள் தான். அவர் நல்லா இருக்கணும்னு தானே எதிர்பார்க்கிறார். சிம்பிள். இந்த உதாரணமே போதுங்க, வேற எதுவுமே வேண்டாம். அப்ப நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாம எவ்வளவு டெடிகேட் பண்றோமோ, அப்ப நம்மளை படைத்த கடவுள் நம்ம கஷ்டப்படணும்னு நினைப்பாரா? நினைக்கவே மாட்டார். ஒரு நம்ம தப்பு செய்யறோம், அந்த தப்பை நம்ம உணரணும். அந்த தப்பை நம்ம உணரணும். இது யாருக்காவது இப்படி கஷ்டம் கொடுத்துருக்குமே, அந்த உணரணும். அந்த உணர்றதுக்காகத்தான் நமக்கு சில பாடங்களை கஷ்டங்களா கொடுக்குறாரு ஒழிய, அந்த புரிதல் தெரிதலுக்காக தான். அதுலயும் இப்ப 4 கேட்டகரி. அதாவது நம்ம சொல்லி இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க யாருக்கும் சொல்ல தேவையில்லை, எந்த அட்வைஸும் அவங்க கொடுக்க தேவையில்லை, எல்லாமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி தெரியல, சொன்னா கேட்டுக்குவாங்க. 2வது கேட்டகரி உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த கேட்டகரி தான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம். 3வது கேட்டகரி அடிபட்டா தெரிஞ்சுக்குவாங்க. நெருப்பு மாது, அதை கை வைக்க கூடாது அப்படின்னு குழந்தைக்கு சொன்னா கேட்காது. அதுவா போய் கை வச்சு கை சுட்டுக்கிட்ட பிறகு அப்புறம் அது பிறகு நீ கொண்டு போனா கூட போகாது. கை வையினா வைக்காது. எப்படி நெருப்பு இருக்கு, அகல் விளக்கு இருக்கு, அது சுடுமா, அது வைக்க வேணாம் அப்படின்னா அது கேட்காது. அதுவா போய் கை வச்சு கை சுட்டுக்கிட்ட பிறகு அச்சிச்சோ அப்படின்ட்டு அதுக்கு பிறகு நீங்க கொண்டு போய் விட்டா கூட அது போகாது. பிகாஸ் அது அடிபட்டு கத்துக்கும். சில பேர் அடிபட்டாலும் கத்துக்க மாட்டோம். நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இருக்கோம் அது மாதிரி தான். அடிபட்டாலும் கத்துக்க மாட்டாங்க. இது குறைஞ்சபட்சம் 400 பிறவிகள் எடுத்து அதுக்கு பிறகு அவங்க கத்துக்குவாங்க. இந்த 4 கேட்டகரினா உலகத்துக்கு இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி வாதம் பித்தம் கபம் இந்த 3 வாய்க்குள்ள இந்த உலக மக்கள் அனைவரும் வராங்களோ, எப்படி அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள நம்ம எல்லாருமே அடக்கம், இந்த எல்லா மனிதர்களும் 840 கோடி மக்களும் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கிறாங்களோ, எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் 27 நட்சத்திரங்களுக்குள்ள வராங்களோ, 12 ராசிகளுக்குள்ள வராங்களோ, இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கணும். எப்படி பார்த்தா அந்த மக்கள் எல்லாமே தான் வராங்க.
அதே மாதிரி தான் இப்போ நடக்கிறது எல்லாமே. நம்ம வர்றது போகிறது எல்லாமே எல்லாம் ப்ரீஃபிக்ஸ்டு தான், எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்தது தான். நம்ம அதை எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமியில் நம்ம வாழணும். கர்ம பூமி, நம்மளுடைய கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த பூமிக்கு வரோம். வந்த இடத்துல குட் கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேட் கர்மா குறைக்கணும். ஆனால் வந்த இடத்துல நம்ம பேட் கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு குட் கர்மா இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிடும். திரும்ப அது பிறவிகள் தோறும் தொடரும். இப்போ இந்த பூமியை நாம் எப்படி வச்சுக்கணும் முதல்ல, அதை பற்றி தான் ஈகோசிஸ்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இன்னமும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கானா வரல. கார் வாங்குறோம், ரைட், பெருமையாக கார் வாங்குறோம். எங்கள் வீட்டில் கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கார் கௌரவமாக வாங்குறோம். இந்த காருனால நாம் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறோம், இந்த பிரபஞ்சத்தை வந்து பொல்யூட் பண்ணுறோம். நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்போ அந்த பொல்யூஷனை கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக, சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நீங்கள் வாழ்க்கையில் ரெண்டு தான் மைண்டை வச்சுக்கணும். குட் கர்மாவை கிரியேட் பண்ணும், பேட் கர்மாவை குறைக்கணும். இது ரெண்டு மட்டும் செஞ்சாலே போதும். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமே அதான், அதுதான் வந்திருக்கணும். இப்போ நம்ம கார் வாங்குறோம், சௌகரியமாக இருக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக. வேண்டாம், இப்படி டூ வீலர் வச்சுக்கோங்களேன். டூ வீலர் வச்சுக்கிறோம், வாங்குகிறோம். கன்வீனியண்ட்டாக நடந்து போகலாம், அல்லது சைக்கிளில் போகலாம், அதில் சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது, ஆஃப்டர் எஃபெக்டும் கிடையாது. பட் டூ வீலர் வாங்கி போகிறோம், பெட்ரோல் போட்டு மூவ் பண்ணுறோம். எனக்கு சௌகரியம் போல் அப்படின்னு சொல்லி போகிறோம். இப்போ அதில் கார்பன் எமிஷன் வருது. இந்த கார்பன் எமிஷன் இங்கே நம்ம சென்னையில் வேலைச்சேரியில நாம் ஓட்டுறோம் அப்படின்னா சென்னை வேலைச்சேரிக்கு மட்டுமே இல்லை, இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது போகுது. இங்கே வந்து இந்த கண்ட்ரி பாரியர்லாம் ஜியாலஜி சொல்லுவாங்க, அந்த ஜியோபதின்னு சொல்லுவாங்க. அந்த ஜியாகிரபிக்கல் லிமிட் எல்லாம் அங்கே கிடையாது, அது எங்கனாலும் போகும். இந்த மாதிரி நம்ம உருவாக்குறது ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸாக ரெக்கார்ட் ஆகுது. இது நிறைய பேர் தெரியாது. வாஸ்து பார்ப்பாங்க, வாஸ்துவில் வந்து தெரியும் இல்லையா? சில பேர் வாஸ்து இல்லைன்னுவாங்க, சில பேர் வாஸ்து இருக்குன்னுவாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம்னுவாங்க. பட் வாஸ்துன்றது 100% உண்மை. நம்ம நம்பினாலும் நம்மளனாலும் ஏற்றுக்கிட்டாலும் வாஸ்து வந்து 100% உண்மை. ஏன் வாஸ்து? ஏன் இருக்காக வாஸ்து? இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது, தெரியும் இல்லையா? பஞ்சபூதங்கள்ன்ற வியூவில் பார்ப்போம் நாம். அப்போ அந்த ரேஸ் வந்து நம்மளையும் தாண்டி கோடிக்கணக்கான அலைகள் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கும். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் சொல்லுவாங்க, மின்காந்த அலைகள்னு சொல்லுவாங்க. அந்த நம்மளையும் அறியாமல் நம்ம எப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் இங்கே இருக்கோம், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு டவரில் இருந்து யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, மொபைல் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. அப்போது ஏன்றவர் பேசுகிறாரு, பிக்கு போகுது, இல்லை பின்றவர் பேசுகிறாரு, ஏக்கு போகுது. ரெண்டு பேருக்கு மத்தியில் இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்க. டவர் கனெக்ஷன் மூலமாக கனெக்ஷன் போகுது. அப்போது ஒருத்தர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேசிட்டு இருக்காங்க. அந்த வேவ்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணி போகுமா போகாதா? அது இன்விசிபிளாக நம்மளையும் கிராஸ் பண்ணி போகும். இப்போ இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் கிரியேட்டட் பை டவர்ஸ் அண்ட் அவர் மொபைல் ஃபோன்ஸ், நம்முடைய மொபைல் ஃபோனில் இருந்தும் இந்த டவர்ஸில் இருந்தும் வெளி வருகின்ற அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் நம்மளை பற்றி கிராஸ் பண்ணி போகுது. நம்ம ஆறாவையும் கிராஸ் பண்ணி போகுது. இப்போ அந்த எனர்ஜி போகிறது வந்து நம்ம ஆறாவது வரையாக கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஆறாவது பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. நம்ம ஆறாவது பாதிப்பு ஏற்படுத்த எனக்கு உடம்பு பாதிக்கும், மனசு பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். அதனால நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள் போகிறோம், நோய்களில் போகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ ஒரு படம் வந்தது, நீங்களாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை ஆர்வலர் அவர் அந்த டவர்லாம் வந்த பிறகு சிட்டுக்குருவி இனமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஏதோ வந்திருந்தது. அது உண்மையான கருத்து. இந்த மைக்ரோ கரண்ட்டு, எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் நிறைய போக போக அதனுடைய தாக்கத்தை தாக்கி கொள்ள முடியாமல் சிட்டுக்குருவி இனம் அழிஞ்சு போயிடுச்சு. இது நிறைய பார்க்கணும், ரொம்ப ரேர். அப்போ சிட்டுக்குருவிகளை அழிப்பதற்கு நாம் ஒரு மறைமுகமான காரணமாக இருக்கின்றோம். இந்த மாதிரி நிறைய உயிர்கள். உங்களுக்கு சினிமான்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியுமே அப்படின்றதுக்காக சினிமாவை எக்ஸாம்பிள் பண்ணி சொன்னேன். அது என்ன படம் எனக்கு தெரியல, பார்த்துருக்கீங்க நீங்க. அந்த படத்துல அந்த சுற்றுப்புற சூழ்நிலை ஆர்வலர் கடைசியில் அவர் கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் கிராஸ் பண்ணும்போது அதனுடைய வைப்ரேஷன் தாங்கக்கூடிய அளவில் அது குருவிகள் இல்லை என்றதுனால குருவிகளிடம் அழிந்து கொண்டு வருகின்றது.
இதே மாதிரி தான் அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்னுடைய பவர். நீங்கள் வந்து 2G 3G 4G 5G அப்படின்னு ஒரு ஜியாக போக போக இன்னும் வரும். இப்போ 7G போயிட்டு இருக்கு போல இருக்கு, இன்னும் 8 9 தான் வரும். இப்போ இந்த ஜி எல்லாம் போக போக அந்த கண்டென்ஸ் ஆஃப் அந்த பவர் ஆஃப் அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. நம்மளை கிராஸ் பண்ணிக்கு மாடர்னா நான் இந்த சிம் போட்டுக்கிறேன் அந்த சிம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கத்துல விஞ்ஞானம்ன்ற பொருளில் நம்ம யாராவ நம்ம பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய ஆறாவை நாம் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒளிவட்டம் சொல்கின்ற ஆறாவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்ப நல்லா பாருங்க, இந்த மாதிரி பண்றதுனால நிறைய உயிரினங்களை நம்மளே பாதிக்கிறோம். ஆனா காரணம் தெரியாது. நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ஊருக்கு பாதிச்சிருக்கு இந்த ஊருக்கு பாதிச்சிருக்கு வரும். பட் எதனால பாதிச்சுன்னு கேட்டு உள்ள சப்கொஷன் போட்டு பாருங்க. நான் எப்பவுமே அந்த சப்கொஷன் போடுவேன். சப்கொஷன் போட்டு கேட்கிற மாதிரி நம்ம சித்தர்கள் நம்மளை வளர்த்துருக்குறாங்க. நீங்க அந்த சப்கொஷன் போடுறது இல்லை. அந்த சப்கொஷன் போட்டா தெரியும் நாம எங்க தப்புன்னு இருக்கோம், நாம இந்த உலகத்துக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நல்லா பாருங்க, ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றோம், ஒரு உயிரை கொல்லக்கூடாது அது பாவம்னு சொல்றோம். நான்வெஜ் சாப்பிடாதீங்க வெஜ்ஜு சாப்பிடுங்கன்னு சொல்றோம். ரைட், ஓகே. இன்னொரு பக்கம் சிட்டுக்குருவியுமே வராத மாதிரி நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம். இது சிட்டுக்குருவி மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னீங்கன்னா நிறைய உயிர்களை நம்ம மறைமுகமாக அழித்து கொண்டிருக்கின்றோம். நிறைய மனித உயிர்களையும் நம்ம அழித்து கொண்டிருக்கோம். நம்ம உயிர்களையும் நாமளே அழித்து கொண்டிருக்கணும். இது குட் கர்மாவா பேட் கர்மாவா? பேட் கர்மாவா குட் கர்மாவா? பேட் கர்மா தான். அப்ப இதனுடைய பாதிப்பு நம்ம கண்டிப்பா வரும். கோயில்ல அர்ச்சகர் பேசுறாரு, மொபைல் பேசுறாரு, நானும் தான் பேசுறேன், நீங்களும் தான் பேசுறீங்க, எல்லாரும் பேசுறோம். ஆனா நாம இந்த சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதலை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. உண்மை, நாம நெகட்டிவ் கர்மாவை சம்பாதிக்கணுமா குட் கர்மாவை சம்பாதிக்கணுமா? தீய கர்மாவை சம்பாதிக்கிறோமா நல்ல கர்மாவை சம்பாதிக்கணும்? அப்புறம் கஷ்டம் வர எப்படி போகும்? அப்ப என்ன சார் நீங்க சொல்றீங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவான்னு சொல்றீங்களா சார்? எஸ், மொபைல் போன்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மொபைல் போன் யூஸ் குறைச்சிக்கங்க. அதாவது இந்த உலகம் வந்து ஒரு ஒரு நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இப்போ சொன்னாக்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு ஒரு நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் சொல்லலாம், அது ஒரு ஆங்கிள். அதை சொன்னா உங்களுக்கு இப்ப குழப்பமாடி, இப்ப வேண்டாம். டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் வி ஆர் கோயிங் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு வியூல பார்த்தோம்னா அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஈக்காலஜிக்கல் சிஸ்டத்துல சுற்றுப்புற சூழ்நிலை இயல்ல வந்து ஒரு உயிர் மற்றொரு உயிரை கொண்டு சாப்பிடுது அப்படி சொல்லியிருக்கோம். பட் மனுஷனுக்கு மட்டும் அவனுக்கு யாரும் ஆப்பெல்லாம் சொருக்க தேவையில்ல. மனுஷனே அழிச்சுக்குவான். மனிதனை அழித்துக் கொள்வான். மனிதனை வேற யாரும் தேவையில்லை. மனுஷனை அழிக்கிறதுக்கு வேற யாருமே தேவையில்லை. மனுஷனே போதும். வேற எந்த ஜந்துவும் கடவுள் படைக்கல, எந்த உயிரும் கடவுள் படைக்கல. மனிதனை அழித்துக் கொள்வான். உலகம் அழிவதற்கு காரணம் மனிதன் தான். மனிதனை தவிர யாருமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, போர். தெய்வம் அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், புட்டின் தப்பு, இஸ்ரேல் பிரதமர் தப்பு, பாகிஸ்தான் பிரதமர் தப்பு, அமெரிக்க ஜனாதிபதி தப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ரீசன் நம்ம சொல்றோம். அப்படி ஒரு அங்கலாப்புக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். பட் இதெல்லாம் அடிப்படை காரணம் யாரு? அடிப்படை காரணம் என்ன? இந்த ஆயுதங்களை தயாரித்து விற்கின்ற அந்த தொழில் அதிபர்கள் தான். இத்தனை ஆயிரம் கோடிக்கு நாம் வந்து இந்தியா வந்து 50,000 கோடிக்கு போர் தளவாடங்களை வாங்குகின்றது. பாகிஸ்தான் 20,000 கோடிக்கு போர் தளவாடங்களை வாங்குகின்றது. அப்போ ஆப்கானிஸ்தான் எவ்வளோ 1000 ரூபாய் நம்ம அமௌண்ட் கரன்சியில் தளவாடங்களை வாங்குறது. இந்த போர் தளவாடங்களை வாங்குறாங்களே, இந்த போர் தளவாடங்களை விற்கிறான் பாத்தீங்களா, தயார் பண்ணி விற்கிறான் பாத்தீங்களா? பெரும்பாலும் அமெரிக்காவில் இருக்கும், வேற கண்ட்ரில இருக்கும். தயார் பண்ணி விற்கிறான் பாத்தீங்களா? அவனுக்கு வியாபாரம் நடக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், வியாபாரம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம், எல்லாரும் வந்து கஸ்டமர்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நம்ம வேற ஒரு தொழில் செய்யறோம், ஒரு செருப்பு கடை வச்சிருக்கோம், அது செருப்பு வாங்குற கஸ்டமர் வேணும். எந்த தொழில் செய்தாலும் ஒரு கஸ்டமர் வேணும். எந்த தொழில் செய்தாலும் ஒரு கஸ்டமர் வேணும் இல்லையா? பூக்காரமா பூ விற்கிறாங்கன்னா கூட அது பூ வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் வேணும். தெருவோரம் காய்கறி கடை வச்சிருக்காங்கன்னா தெருவோரம் காய்கறி வாங்குறதுக்கு கஸ்டமர் வேணும். அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நாம எப்படியெல்லாம் இருக்கிறோம், தெரியாம இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க. இவருக்கு தப்பு, அவர் தப்பு, இவர் தப்பு, இவன் கோச்சிட்டான், அவன் டென்ஷன் ஆயிட்டான் நம்ம பேசுறமோடைய இந்த போர் தளவாடங்களை தயார் பண்ணி கோடிக்கணக்கில் விற்கிறாங்களே, அவனை தான் ஸ்டாப் பண்ணணும். அவன் என்ன பண்றான்? நான் வந்து இப்போ 1,00,000 கோடிக்கு போர் தளவாடங்கள் தயார் பண்ணிட்டேன், அமெரிக்காவோட ஒரு கம்பெனி. அவன் அந்த 1,00,000 கோடியை வந்து விற்று பணம் பண்ணணும். அப்ப யாருக்கு வைக்கணும்?
இந்தியா மாதிரி ஒரு இழிச்சவாயன், பாகிஸ்தான்கார மாதிரி ஒரு இழிச்சவாயன், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு இழிச்சவாயன், ஈரான் மாதிரி ஒரு இழிச்சவாயன், இப்படி மாதிரி இழிச்சவாயனுங்களா இருக்கிறாங்க. இவங்க தள்ள கட்டணும். இவன் தள்ள கட்டா ஒரு தடவை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், அடுத்த தடவை என்ன பண்ணுவான், அப்படியே வாங்கி அப்படியே பூஜை போட்டிருப்பான், ஆயுத பூஜை போடுற மாதிரி பூஜை போட்டிருப்பான். அப்ப என்ன பண்ணும், அவன் சண்டையை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கினா தான் அவன் சண்டை பிடிப்பான். அப்ப அதெல்லாம் காலி ஆயிடும். திருப்பி இன்னொரு தடவை வாங்க, அடுத்த பர்ச்சேஸ் வாங்க. சாதாரண கத்திரிக்காய் வியாபாரத்துலேயே இப்படிதான், சாதாரண பூ வியாபாரத்துலேயே அப்படிதான். பொருளை வாங்குவதற்கு கஸ்டமர் வேணும், அதே மாதிரி போர் தளவாடங்களை விற்கிறதுக்கு கஸ்டமர் வேணும். யாரு கஸ்டமர் வேணும், மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க, மிலிட்ரி, இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் போகுது. உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. எந்த நாட்டு பிரதமருக்கும் எந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் பணம் போகின்றது, சும்மா பேசுவாங்க, அதெல்லாம் மறைமுகமா போகும். போய் சண்டை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை உருவாக்குவாங்க. சண்டை நடக்கும். சண்டை நடந்ததுனால அந்த அம்யூனிஷன் சொல்லுவாங்க, அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் செலவாகும். அப்போ திருப்பி புதுசாக வாங்கணும், பீரங்கி வாங்கணும், வெடிகுண்டு வாங்கணும், ஏவுகணை வாங்கணும், இது மாதிரிலாம் வாங்கணும். அப்போ வாங்க திருப்பி செகண்ட் ஆர்டர் கொடுப்பான், திருப்பி தேர்ட் ஆர்டர் கொடுப்பான். அப்போ ஆர்டர் கொடுத்து வாங்குறான். அப்போ போர்கள் நிறைவேறதுக்கு அடிப்படையான காரணம் ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் முதலாளிகளே. அந்த முதலாளிகள் தான் இது காரணம். அப்ப அந்த முதலாளிகளை ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணும், ஒன்றும் பண்றது இல்லை, வெட்டி அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். இதுக்குதான் ஒரே ஒரு என்னன்னா, தன்னைத்தான் அறிந்து கொண்டு தன்னைத்தான் உணர்வு தான் ஒரே சொல்யூஷன். உலகத்தில் நீங்க எந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இதை போய் ஆயுதம் தயார் பண்றவங்ககிட்ட போய் நீங்க போய் உட்காந்து பேசினா அவன் என்ன பண்ணுவான், போட்டு தள்ளிடுவான், எதுவும் பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணோம், நம்மளை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளில் அந்த அன்பை கொண்டு வந்தோம்னா, நம்முடைய உணர்ச்சி, நம்ம ஏற்கனவே போன வாரத்துல பேசணும், அது லாஸ்ட்ல பேசணும், நம்முடைய அந்த கோபம், எதிர்ப்பு, அகங்காரம் அப்படின்னு நம்ம கிட்ட அந்த பகை, வெறுப்பு, இந்த குணங்கள்லாம் நம்ம குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சத்துல குறையும். ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சத்தை குறையும் போது நம்ம போர்வதற்கான வாய்ப்புகள்லாம் குறையும். இந்த ஆயுதத்தை தயார் பண்றான் பாத்தீங்களா, அவனுடைய எண்ணங்கள் மாறும். அதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போவான். இது நடைமுறை சாத்தியம், நடைமுறை இப்ப சாத்தியம் இல்லை. பட் ஒரு கருத்தை சொல்றேன், நம்ம தான் காரணம். நம்ம அவன் திருந்தணும், இவன் திருந்தணும், அவன் திருந்தணும். இந்த மெய்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை நீ உணர், உன்னை நீ அறின்னு தான் சொல்லுது. நோ தைசெல்ஃப், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாம நம்மளை தவிர மற்ற எல்லாமே அறிஞ்சுனுக்கிறோம். நம்மளை தவிர விட்டுட்டு மற்ற எல்லாம் அறிஞ்சுனுக்கிறோம். அதுக்கு பேர் விஞ்ஞானம், நம்ம பேர் சொல்லிக்கிறோம். அவங்கள PhDன்றோம், அவங்க விஞ்ஞானிகள்னு சொல்றோம், அவங்க சயின்டிஸ்ட், அப்படி இப்படின்னு அவங்களை தூக்கி வைக்கிறோம், அவங்க நோபல் பிரைஸ் கொடுக்குறோம், வருஷா போயிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ள என்ன பண்ற நமக்கே தெரியல. இது பேசும்போது அரசியல் பேசுற மாதிரி இருக்கும், மற்ற விஷயங்களை பேசுற மாதிரி இருக்கும். இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இதுவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, இதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். இதுவும் கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு போற மாதிரி தான். நம்மளை நாம உணர வேண்டும். இது எப்படி சார் நம்மை நாம் உணர்றது, அதை நம்ம கர்மாந்திரங்கள சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மை நாம் உணரும் பொழுது, நம்மை நாம் திருத்திக் கொள்ளும் போது உலகத்தை எல்லாமே மாறும். நம்மளை நாம திருத்திக் கொள்ளாம, நம்மளை நாம மாற்றிக்கொள்ளாம உலகத்தில் நீங்க எந்த மாற்றையும் கொண்டு வர முடியாது. அப்போ எந்த பிரச்சனையாகட்டும், விதின் அவர் கண்ட்ரோல், விதவுட் அவர் கண்ட்ரோல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விதின் அவர் கண்ட்ரோல், விதவுட் அவர் கண்ட்ரோல். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்ம கட்டுப்பாட்டு மீறதா இருந்தாலும் சரி, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறின விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மாறணும்னா எல்லா விஷயங்களும் மாறும். இது நல்லா அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. கட்டத்தை போட்டு எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டேட்டு, இந்த டைம்ல டாக்டர் இதை சொன்னான்னு எழுதி வச்சுங்க. நம்மை நாம மாத்திக்கிட்டோம்னா உலகத்தை எல்லாத்தையும் மாற்ற முடியும். அது ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் இருக்கு. உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்களுக்கும், உலகத்தில் நடக்கிற எல்லா ஃப்ராடுகளுக்கும், பொய்களுக்கும், சூதுகளுக்கும், வாதுகளுக்கும் அடிப்படை காரணம் நம்மளையும் அறியாம நாமளே காரணமாக இருக்கின்றோம். நான் இல்லை சார் பொறுப்புன்னு சொல்ல முடியாது யாருமே. நான் இல்லை சார் இதுக்கு பொறுப்பு சார், அவன் ஏமாட்டான் சார், அவன் இப்படி பண்ணிட்டான் சார், அவன் இப்படி பண்ணிட்டான் சார், இவன் இப்படி பண்ணிட்டான் சார், அவன் இப்படி ரேப் பண்ணிட்டான் சார், அவன் இப்படி கொலை பண்ணிட்டான் சார், அவன் இப்படி லஞ்சம் வாங்கிட்டான் சார் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் நம்ம அடுத்தவங்களை குறை காட்டி சொல்லுகின்றோமோ அதுக்கு எல்லாமே ஒரு வகையில அறிந்தாலும் சரி, அறியினாலும் சரி, நாம் காரணமாக இருக்கின்றோம். இதைதான் கர்மாந்திரங்கள் சொல்றோம். நோட் பண்ணிக்க. இது யாருமே எந்த ஆன்மீகமே சொல்ல மாட்டான். நாம மட்டுமே தான் காரணம். ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்கணும். மொபைல் யூஸ் பண்றோம், அதாவது ரொம்ப நுண்ணிய சென்சிட்டிவ் சொல்லுவாங்க. அது தமிழ்ல என்ன வேர்டுன்னு எனக்கு சரியா வரல. ரொம்ப சென்சிட்டிவ்னா என்ன தமிழ் வேர்டு,
எனக்கு இப்போ தமிழ்னு சொல்லிக்கிறோம், தமிழ்நாடுன்னு நிற்கிறோம், தமிழ்நாடுன்ற நமக்கே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கிறோம் பாருங்க, நாமெல்லாம் வெக்கமாக தான் இருக்கு எனக்கே. தொழில்நுட்பமா? எஸ், சென்சிட்டிவ், ரொம்ப நுட்பமா இருக்கிறோம். எஸ், ரொம்ப நுட்பமா இருக்கிறோம். கேட்டிங்களா? ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நமக்கே கேவலமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது. சென்சிட்டிவாக இருக்கணும், ரொம்ப நுட்பமாக இருக்கும். அந்த சென்சிட்டிவ் நுட்பமாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து நாம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த உலகத்தை உணர்ந்து கொள்ளவும், பிரபஞ்சத்தை அறிஞ்சு கொள்ளவும், நம்ம தப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்க மாட்டோம். இப்போ நம்ம அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான்னு சொன்னேன், அதை பற்றி பின்னால் யோகா சொல்லிக் கொடுப்போம். உலகத்தில் நடக்கிற எல்லா ஃப்ராடுகளுக்கும், பொய்களுக்கும், தகுடுதத்தங்களுக்கும், நல்லதுக்கும் நல்லதுக்கும் கூட தப்பு இல்லை, நல்லதுக்கும் கூட அதே மாதிரி கெட்டதும் கூட நாம் நிச்சயமாக ஒரு பங்காக இருக்கின்றோம். அதை வெரி 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 டைனி பார்ட்டாக நம்ம ஒரு காரணமாக இருக்கின்றோம். இந்த காரணத்தை நாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம லைஃப்ல குட் கர்மா வரும். இது எப்படி சார்? அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை என்ன, உடனே போய் வழிபாட்டுகளுக்கு போ, கும்பிடு, பிரார்த்தனை பண்ணணும் நம்ம சொல்றோம். அது மட்டுமே போதாது. ஏன்னா அந்த காலத்துல அப்படி இல்லை. இப்ப நம்ம நிறைய எல்லாம் கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப கொலாப்ஸ் பண்ணி வச்சதுனால நாமளே இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், வழி தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ரூட் காஸ் என்னன்னு தெரியாம விட்டு சும்மா போய் சாமி கும்பிட்டு இருந்தா ப்ராப்ளம் சரியாயிடுமா? சரியாகல. அதாவது ஒரு ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி, அவ்வளவு வேண்டாம், என்னுடைய லைஃப்லேயே ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, என்னுடைய லைஃப்லேயே எடுத்துக்கோங்க. ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன், ரிசல்ட் கிடைச்சிது. அதே மருந்தை இன்னைக்கு கொடுத்தா வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? ப்ராக்டிக்கலா இது மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிற டாக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். மனசாட்சி கை தொட்டு சொன்னா தெரியும். மனசாட்சியோட சொல்லணும், மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. இன்னைக்கு நாம கொடுக்குற மருந்து, அது எந்த சிஸ்டமா இருக்கட்டும், கொடுக்குற மருந்து ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ கொடுக்கும்போது, ஒரு சாதாரணமா ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்குறோம்னா 2 நாள்ல சரியாகும் அப்படின்னா, இப்போ அதே மருந்து ஒரு 1.5 மாசம் எடுத்துக்கு. இப்போ ஒரு 36 வருஷத்துலேயே இப்பயே எடுத்துக்கோங்க, என்னுடைய அனுபவத்திலேயே சொல்றேன் நான், வேற எங்கேயும் போக மாட்டேன், இது எல்லாருக்குமே பொருந்தும். என்ன ஒரு உணவு சாப்பிட்டா அந்த எனர்ஜி கிடைச்சதோ 36 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 இட்லி சாப்பிட்டா என்ன எனர்ஜி கிடைச்சோ அந்த 2 இட்லி சாப்பிட்டா கொடுக்குற எனர்ஜி உள்ள இன்னைக்கு அப்சார்ப்ஷன் ஆகவில்லை. மருந்துகள் அந்த இப்போ ஒன்று சொல்ல போனா உண்மையான விஷயம் என்னன்னா, இப்போ குழந்தைக்கு மருந்து கொடுக்குறோம் இல்லையா, குழந்தைக்கு மருந்து கொடுக்குறது 36 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைக்கு என்ன மருந்து கொடுத்தோமோ அந்த மருந்து இப்போ குழந்தை கொடுத்தா வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு அடல்ட் கொடுக்குற மருந்து கொடுத்தா குழந்தைக்கு என்னன்னு கேட்குது, என்னப்பா அப்படின்னு அப்பதான் கேட்குது. நல்லா பார்த்துங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாடியை வந்து கெடுத்து குட்டிச்சோர் பண்ணி வச்சிருக்கோம்னு பாருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு ஒரு ஃபீவர் அப்படின்னா, குழந்தைக்கு 36 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மருந்து இப்போ இருக்கிற குழந்தை கொடுத்தா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப என்ன கொடுத்தா வேலை செய்யுது? ஒரு அடல்ட்டுக்கு ஒரு 12, 13 வயசு, 5 வயசு, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பவர் கொடுக்குறோமோ அந்த பவர் கொடுத்தா தான் குழந்தைக்கே வேலை செய்யுது. அப்ப எப்படி வந்து நாளுக்கு நாள் வந்து நம்ம ஏற்கனவே விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்கோம், அந்த செயற்கை உரங்களை போட்டு அந்த மண்ணை கெடுத்து அந்த பயிர்களை உருவாக்கி நிறைய கொண்டு வரணும் போது வருஷம் பவர் அதிகமாக, ஏதாவது ஒரு வருஷம் கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் அந்த மருந்துக்கு தகவமைத்து கொள்ளுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடாப்ஷனுக்கு வந்துடும், அந்த பூச்சி, அந்த அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அடாப்ஷனுக்கு வந்துடும். இந்த மருந்தெல்லாம் என்ன அனாவசியம் போ அப்படின்னு அடுத்த வருஷம் அது இன்னும் எதிர்ப்பு சக்தி கொண்டு வந்துடும். அப்போ வருஷம் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க, பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அப்போ பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அதனோட இன்டென்சிட்டி வந்து நம்மளை பல வகையில அந்த 5 பூதங்களையும் பாதிக்குது, நம்ம பாதிக்கிறோம். பிகாஸ் வி ஆர் ஆல்சோ மேட் ஆஃப் அந்த பஞ்சபூதங்கள் இல்லையா, பஞ்சபூதங்களை உருவாக்கணும், நம்மளும் பாதிக்கிறோம். இப்போ அதே மாதிரி ஒன்றும் அதிகமாக பொல்யூஷன் ஆகிட்டே வரும்போது நம்ம எல்லா வகைகளையும் பாதிக்கிறோம், பல வகைகளை பாதிக்கணும். அப்போ பொல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம அந்த டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். நம்ம பொல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. பொல்யூஷன் கிரியேட் ஆக நாமளே நம்ம பல வகையில பாதித்துக் கொள்கின்றோம். அப்ப அடல்ட்டுக்கு கொடுக்குற மருந்து தான் குழந்தைக்கு கேட்குதுன்னா அடல்ட்டுக்கு என்ன டோஸ் கொடுக்கணும்? ஹையர் டோஸ் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர்கிட்ட போகணும், இந்த மருந்து கொடுத்தாரு, சரியா போச்சு. டாக்டர் கிட்ட போனால் அவர் 1 மாதம் சாப்பிடணுன்னாரு, 1.5 மாதம் சாப்பிடணுன்னாரு. அவர் பேட் டாக்டர், அவர் கெட்ட டாக்டர், இவர் நல்ல டாக்டர். பார்த்தியா உடனே வந்து போட்டோம், ஒரே நாள் சரியா போச்சு, வெரி குட், அவர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. அந்த பாடியுடைய தகவமைப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கறது வந்து அது என்னைக்குமே சஸ்டைனபிளாக என்னைக்கு நிலைச்சு நிற்கும்.
இப்போ இன்ஸ்டன்ட்டா நாளைக்கு காலைல ஆஃபீஸ் போகணும் சார், நாளைக்கு காலைல ஒரு வேலைக்கு போகணும் சார், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் சார் பையன், நாளைக்கு காலேஜ் போகணும் சார், அந்த ஸ்கூல் போகணும், ஹை பவர் கொடுக்கும்போது அது போய் சப்ரஸ் ஆகி வைக்கும். இது பின்னாடி வேறு நோய்களாக, வேறு பிரச்சனையாக பல்கி பெருகி பல மடங்காக எதிர்ப்பு வரும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் படிச்சவங்களுக்கு கூட தெரியும். சரி, இது என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில இதுக்கு மேல நம்ம என்விரான்மெண்டல் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஈகோ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளால என்ன முடியுமோ நம்ம செய்யலைன்னா இனி வருங்காலத்தில் நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாக தான் போயிட்டு இருக்கும். நம்ம என்னைக்குமே வெளிப்புற ரீசன் மட்டும்தான் பார்க்குறோம், உட்புற ரீசன் பார்க்கறது இல்லை. அதனால தான் கடந்து உள்ள போன்றோம். நம்மை நாம் உணரும் போது இது இடமே சரியாயிடும். நம்மை நாம் மாற்றிக்கும் போது இடமே சரியாயிடும். நம்மை நாம் மாற்றிக்காம ஊருக்கெல்லாம் உபதேசம் எனக்கு மட்டும் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உபதேசம் ஊருக்கு தான், ஆனா எனக்கு கிடையாது. இந்த சிஸ்டம் கரெக்டா நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றோம். உபதேசம் ஊருக்கு தான், எனக்கு கிடையாது. கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ யாருக்கு உபதேசம் சொல்றோமோ அந்த உபதேசம் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணோம். சுற்றுப்புற சூழ்நிலை அப்படின்றத நம்ம என்னென்னலாம் நம்ம மாத்தினா நாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நிறைய விஷயங்கள் வரும். சாதாரண சின்ன விஷயம் இருக்கும், சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கும். அது அதுதான் சரியான தீர்வு. இப்போ நம்ம சொல்றோம் 2 வீலர் வாங்குறோம், பொல்யூஷன் வருது. இப்போ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆர் இன்க்ரீசிங் டே பை டே. ரோடு அதே சைஸ் தான் இருக்கு, வெஹிக்கிள்ஸ் ரொம்ப அதிகமாகிடுது. அதுல நம்ம பொல்யூஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த பொல்யூஷனை உருவாக்கி நாம இந்த பூமியில வாழ்வதற்கு உண்டான தகுதி இல்லாத மாதிரி உருவாக்கிட்டு இருக்கோம். பூமியை இன்னும் சர்வைவாகிறதுக்கு தகுதி இல்லாம நாம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னும் 4 லட்சம் வருஷம் இருக்கு, அது வேற சமாச்சாரம். பட் பொல்யூட் பண்ணிட்டே இருக்கும். இந்த பொல்யூட் பண்ணிட்டே இருந்தோம்னா நாம பல வகையில பாதிக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கார் எடுக்கிறோம், கார்ல போறோம், பொல்யூஷன் வரும். இதுக்கு நம்ம என்ன அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? துணிகள், சாதாரண துணிகள், அதுக்கு கலர் டைஸ் போட்டு திருப்பூர் ஏரியா, திருப்பூர் பெல்ட் எல்லாமே ஃபுல்லா போய் திருப்பூர் பெல்ட் ஃபுல்லா எல்லாமே அந்த கெமிக்கல் சாயப்பட்டு வாட்டர் குடிக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டோம். இப்ப இதே மாதிரி போயிட்டு இருந்தா அந்த ஏரியால இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு மக்கள் எப்படி வாழ முடியும்? இப்பயே வாழ முடியல. இப்ப எல்லாம் கேன் வாட்டர் தான். சரி, கேன் வாட்டர் அங்க இல்ல, வேற இடத்துல வருது. ஸோ இப்போ இது பூமிக்குள்ள அந்த உள்ள போகும்போது அது அப்படியே ஒரே நிற்குமா, பரவுமா? இப்போ தமிழ்நாட்டில் வாணியம்பாடி, ஆம்பூர், அந்த வேலூர் பெல்ட், அந்த பெல்ட் எல்லாம் டேனரிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை பற்றி நம்ம பழைய வகுப்புல கூட பேசியிருக்கோம். டேனரி உள்ள போய் உள்ள கண்டாமினேட் ஆகிருக்கு. அந்த ஏரியால தண்ணி குடிக்க முடியாது, எல்லாமே வெளியிருந்து வாங்கி தான் குடிக்கிறாங்க. இப்போ அந்த உள்ள போற டேனரியில போற விஷயமும் இந்த திருப்பூர் ஏரியால போற விஷயமும் காவேரியில கலக்குறாங்க, மற்றெல்லாம் கலக்குறாங்க. இதெல்லாம் போய் எங்க போய் நிற்கும்? கடைசியில எங்க போய் நிற்கும்? திருப்பியும் பூமிக்குள்ள தான் போகும். திருப்பி பூமிக்குள்ள தான் போகும்போது நமக்கு வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வரும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம். அப்புறம் யோசனை பண்ணி அப்போ நான் ஒரு கொஸ்டின் போட சொல்றேன், அது நீங்க யூடியூப்ல போடுங்க. ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம், இன்னொன்று போடுவோம். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகளை சரி பண்றதுக்கு, ஈகோ சிஸ்டம் சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணா இது சரி பண்ண முடியும்? இது எங்கேயோ சம்மந்தமில்லாத விஷயம். நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன், சர்ச்சுக்கு போவேன்றது இல்லை. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதும், சர்ச்சுக்கு போறதும், மாசத்துக்கு போறதும், வழிபாட்டு தலங்களுக்கு போறதும் ரைட், ஓகே, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதையெல்லாம் விட பெரிய டேஞ்சர் நான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நாம என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? என்ன பண்ணா சரியாகும்? யோசனை பண்ணி வைங்க. நான் அப்புறம் கொஸ்டின் போடுறேன். யூடியூப்ல நீங்க கமெண்ட் போடுங்க. அந்த யூடியூப் கமெண்ட்டை கரெக்ட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். சாமி கும்பிடுறது மட்டுமே ஆன்மீகம் இல்லை, இதுவும் ஆன்மீகம் தான். இருக்கிற இடமே சரியில்லை வச்சுக்கிடும் போது அப்ப நம்ம எப்படி இருக்க முடியும்? இந்த வாஸ்து பத்தி பேசணும், 4 மூலைகள் எல்லாமே கரெக்ட், எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னோம். இப்ப 2 விஷயம் நிறைய பேர் தெரியாது. நீங்க ஒரு பிளாட் இருக்கு, வீடு இருக்கு, மனை இருக்குன்னா அந்த மனைக்கு மேல ஆகாயம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மனைக்கு கீழே பூமின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 8 திசைகள் இருக்கிற வாஸ்து கரெக்டா பாத்துக்கிறோம். இந்த பூமிக்கு கீழையும் அந்த பூமிக்கு மேலேயும் இருக்கிற இடத்த பத்தி நம்ம பாக்குறது இல்லை. நிறைய வீடுகள்ல போய் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய விஐபிங்க, பணக்காரங்க வீடுகள்லாம் பார்த்துருக்கேன். எல்லாம் கரெக்டா வாஸ்து ரொம்ப கரெக்டா கட்டியிருக்கேன், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, ஒண்ணுமே குறையில. ஆனா பிரச்சனை இருக்கு சார் அப்படின்றாங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கு. நல்லா பார்த்தா உள்ள அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கு கீழே இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த பூமிக்கு வந்துட்டு இருக்கு. அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் அவங்களுக்கு அந்த நோய்கள், பிரச்சனை, கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.
அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன நம்ம நிறைய பேர் சொல்லிக்கிறோம். அதை பண்ண பிறகு சரியா போச்சு. அதுக்கு வந்து அவங்க லேக்ஸ் டுகெதர் குரோஸ் டுகெதர் அமௌண்ட் செலவு பண்ணிக்கிறாங்க, நோ யூஸ். அதே மாதிரி பூமிக்கு மேல நம்ம பூமிக்கு மேல ஒரு ஆகாயம் ஒன்று இருக்குது. அங்கிருந்து சில நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வருது, அங்கேயும் சில நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். இது வாஸ்து நிபுணர்களுக்கு தெரியாது. 98% ஆஃப் த வாஸ்து நிபுணர்களுக்கு வாஸ்து இது தெரியாது. இவங்க எட்டிங் தான் பார்த்துருப்பாங்க, சுற்றி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு தென்கிழக்கு இப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒழிய மேலையும் கிளையும் பார்க்க தெரியாது. ஆனா இப்ப முன்னெல்லாம் அப்படி இல்லை. பட் இப்ப இது ரெண்டுமே இருக்கு, மேலையும் கிளையும் ரெண்டுமே இருக்கு. இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம லைஃப்ல ஏதாவது பிரச்சனைகளே, நம்ம கர்மா எல்லாமே கர்மா தான், எல்லாம் சுத்தி வளைச்சு எங்க போனாலும் கர்மா தான். பட் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை மாதிரி அந்த பிரச்சனைகள் கஷ்டங்களே கொடுக்கும். இதை போக்குவரத்து நம்ம என்ன செய்வோம்? பூமிக்கு கீழே, இதுக்கு மேல. சாதாரணமாகவே நம்ம வாஸ்து என்ன சொல்லணும்னா, பூமி இருக்கிறோம், அந்த பூமியிலேருந்து 6 அடிக்குள்ள நமக்கு தெரியாது, பூமிக்குள்ள 6 அடிக்குள்ள என்ன இருக்கோ அதோட இம்பாக்ட் அந்த பில்டிங் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வரணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது, வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. உண்மை. அந்த பூமிக்கு கீழே எலும்பு ஓடுகளோ, எலும்பு துண்டுகள், எலும்பு ஓடுகள், அந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எலும்பு துண்டுகளோ, அது எந்த எலும்பா, மனுஷனா இருக்கலாம், நாயா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எலும்பு துண்டுகளோ இன்னும் வேறு சில விஷயங்களா இருந்தால் அது அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியில பல வகையில் அது பாதிப்பு கொடுக்கும். என்னென்ன வளர்ச்சின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப். இப்போ பில்டிங் வாங்குறோம், அந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? பூமிக்கு அடியில் எப்படி என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீடு கட்டும்போது அந்த கட்டுறது இடத்துல கிட்டத்தட்ட 6 அடி கீழே அந்த மண்ணை சுத்தமாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வேற ஃப்ரெஷ்ஷாக சில மண் இருக்கு, அந்த மண்ணை போட்டு வீடு கட்டுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கட்டுறவங்க ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே பில்லர் போட்டு அப்படியே மேலே ஏற்றுறோம். உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை நல்லதும் கொடுக்குது, அது வேற மேட்ரு. நல்லதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அது நல்லதை பற்றி நம்ம நினைக்கிறதும் கிடையாது. கெட்டது வருது, இதுக்கு என்ன பண்றது தெரியாது. ஆகாயம் பார்த்தா ஓப்பனாக கிளியராக இருக்கிற மாதிரி தெரியும். பட் மேலே பார்த்தோம்னா அந்த காஸ்மிக் போர்ஷன் சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் வருது. ஏன்னா நாம பண்ணி வச்ச நெகட்டிவ் தான். இப்போ எப்படி வந்து ஓசோனில் ஓட்டை போட்டுடுச்சு, ஓசோனில் ஓட்டை போட்டனால ஆஸ்திரேலியா ஒரு ஊருக்கு மேலே வந்து அது ஓட்டை போட்டிருக்கு. எந்த இடத்துல ஓட்டை போட்டதோ ஹோல் போட்டதோ அது கீழே இருக்கிறவங்க எல்லாமே கேன்சர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இன்னமும் இருக்காது, அவங்க வாரிசுகளுக்கும் கேன்சரோட தான் இருக்காங்க. இதுக்கு போக்குறதுக்காக தான் இறைவன் வந்து ஒரு பிளான் பண்ணி அதுக்கு உண்டானவங்களை அனுப்பிச்சு விட்டு கொரோனாவை வர வச்சு அந்த கொரோனா மூலமாக அந்த ஹோல்ஸை வந்து கிளியர் பண்ணி மூடி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம திரும்பவும் வடக்கம் போல அதே மாதிரி திரும்பி பொல்யூஷன் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். திருப்பி அதுல கொஞ்சம் நாமெல்லாம் மாறல, இன்னும் பொல்யூஷன் பண்றது வந்து நாம் எதுவும் மாறல. திருப்பி அதே சேம் மறந்துட்டோம். அதை கொஞ்சம் அப்படி பேசணும், திருப்பி அடையாளம் பண்ணிட்டோம். திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா திரும்பவும் ஓசோனை ஓட்டோடும் திருப்பி அடைக்கிறதுக்காக திருப்பி கொரோனா மாதிரி இன்னும் நிகழ்வுகள் ஃபியூச்சர்ல வரதுக்காக நாம் இன்னைக்கே பேஸ் போட்டுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இலுமினாட்டி உள்ள வந்தான், இவன் வந்தான் பண்ணிட்டான் அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் இலுமினாட்டியை செயல்படுத்துவதும் நாம தான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரும்பவும் சொல்றேன். இலுமினாட்டி வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவங்க வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னாலும் கூட இதனுடைய ஆசீர்வாதத்தோட இதனுடைய அனுமதியோட தான் இதெல்லாம் நடக்குது. விதவுட் ஹிஸ் பெர்மிஷன், அந்த அல்மைட்டியோட பெர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. உலகத்தில் எல்லாம் நடக்கிறதும் அவருடைய பெர்மிஷனோட தான் நடக்குது. அப்படி நடப்புக்கான சூழ்நிலையை நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய சார்பாக, நம்முடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இலுமினாட்டிஸ் அந்த வேலையை செய்யறாங்க. நம்முடைய சார்பாக, நம்முடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக, நம்முடைய பிரதிநிதிகளாக அவங்க அந்த வேலையை செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆனா பார்க்கும்போது என்னமா நாம ரொம்ப வேற பெர்ஃபெக்ட் மாதிரியும் அவங்க வந்து இப்படி பண்ணிட்ட மாதிரியும் நமக்கு அப்படி தெரியும், பார்க்கும்போது தெரியும். ஒரு ஆங்கிள் பார்த்தா அப்படி தெரியும், இன்னொரு ஆங்கிள் பார்த்தா அந்த இலுமினாட்டிகளை செயல்பட வைக்கிறதே நாம தான். அவங்களுக்கு வந்து பவர் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கறது, அவங்களோட சோர்சஸ் கொடுக்கறது நம்ம தான். அப்ப நாம மினி இலுமினாட்டிஸ், அவங்க மேஜர் இலுமினாட்டிஸ். நம்ம மினி இலுமினாட்டிஸ், அவங்க மேஜர் இலுமினாட்டிஸ். அவன் தெரியுறான், நம்ம தெரியல. நாமளே எல்லாருமே நமக்கு நாமளே திட்டம். தமிழ்நாடு அரசு ஏதோ திட்டம் போட்டிருக்கு இல்லையா, நமக்கு நாமே திட்டம். அது நமக்கு நாமளே ஆப்புசரிக்கின்ற திட்டம், நாம பண்றதில்ல. நமக்கு நாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ ஸ்கீம் கொண்டு வருது, அது பேப்பர்ல பார்த்துருக்கேன். நமக்கு நாமே திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்தார் அப்படின்னு. அது என்ன திட்டம் எனக்கு தெரியாது. பட் நமக்கு நாமே அந்த மாதிரி நமக்கு நாமே ஆப்புசரிக்கொள்ளும் திட்டத்தை தான் நம்ம செயல்படுத்திருக்கோம், நம்மளே செஞ்சுட்டு. அப்ப நமக்கு நாமே ஆப்புசரிக்கொள்கின்ற திட்டத்தை நம்ம பக்கவா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நமக்கு நாமே ஆப்புசரிக்கின்ற திட்டத்தை நம்ம விட்டுட்டு நமக்கு நாமே அதை எடுக்கிற ப்ராசஸை நம்ம பண்ணோம். அது நம்ம கர்மாஜிங்களை சொல்லிக் கொடுப்போம். அதை நம்ம எப்படி நமக்கு நாமளே வைத்துக் கொள்கின்ற
சொந்த காசில் சூனியம் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு நாமளே சூரியன் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியல. சொன்னா ஆச்சரியமா இருக்கு, என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்றீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, காலங்காத்தால வந்து என்னன்னே நீங்க இன்னமும் பேசிட்டு இருக்கிறீங்களான்னு. இல்ல, கொஞ்சம் பொறுமையா ஓய்வா இருக்கும்போது பேஷண்ட்டை திருப்பி இன்னொரு தடவை போட்டு கேட்டு பாருங்க, ரெக்கார்டிங்கை போட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். நமக்கு நாமளே சூனியம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு நாமளே சூனியம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் பொறுமையா அமைதியா இந்த ரெக்கார்டிங்கை போட்டு கேட்டு பாருங்க. நம்ம இனி வரும் வகுப்புகள்ல இதுவரைக்கும் சொன்னதையும் இனிமேல் சொல்ல போறையும் நீங்க பாருங்க. நமக்கு நாமளே தான் சூனியம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வேற யாரெல்லாம் வந்து வைக்கல. ஆனா அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான்றோம். நமக்கு நாமளே தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது எப்படின்றத நம்ம பின் வகுப்புகள் நம்ம விளக்கமா அப்படியே சொல்லிக் கொடுக்கலாம். டூ வீலர் வாங்குறோம், ஓகே. கார் வாங்குறோம், ஓகே. இதுலேருந்து பொல்யூஷன் நம்ம வெளியே அனுப்புறோம். டெய்லி போகுது, பொல்யூஷன் வெளியே போகுது. இந்த பொல்யூஷன் வந்து நம்மளால கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த பொல்யூஷன் போறத நிறுத்துறதுக்காக நாம என்ன செய்தோம் கொஞ்சம் யோசனை பண்ணணும். நாம என்ன பண்ணோம்னு சொல்லி யோசனை பண்ணணும். கேஸ், அதாவது பூமின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட பூமி. அந்த பூமியை வந்து பூமிக்கு நேர இருக்கிற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பூமிக்கு உள்ள இருக்கிற போய் நம்ம உள்ள நோண்டக்கூடாது. அப்ப பூமிக்கு உள்ள போய் நான் சுரங்க வெட்டி உள்ள வந்து போல் பண்ணுவோம், போல்னு சொல்லுவோம் இல்லையா, அது உள்ள போய் எம்டியா பண்ணி விட்டுரும், வெற்றிடம் உருவாக்கும். இதை பேலன்ஸ் பண்றதுக்காக பூகம்பம் வருது, இதை பேலன்ஸ் பண்றதுக்காக சுனாமி வருது. அப்ப கடவுள் சோதிச்சுட்டாரு, கடவுள் கஷ்டம் கொடுத்துட்டாருன்னா அந்த சுனாமி வருவதற்கு நாம தானே காரணமாக இருக்கணும், பூகம்பம் வருவதற்கு நாம தானே காரணமாக இருக்கணும். ஏன் சுரங்கம் போடணும்? என்னுடைய சின்ன வயசுல தாத்தா வீட்டை பார்த்துருக்கேன். தாத்தா வீடு வந்து மாடி வீடு. அந்த மாடி வீட்டில் சின்ன வயசு, அப்போ அவ்வளோ முடியாது. பட் இப்போ யோசனை பண்ணா தெரியுது. அந்த வீட்டில் வந்து மாடி வீடு, பெரிய வீடு, ஒரு 2 கிரவுண்டு பெரிய வீடு, அம்மா பிறந்த வீடு. அந்த வீட்டை பார்க்கும்போது எல்லாமே உடன்ல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இரும்பு அவ்வளவா இல்லை. இரும்பு யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாமே ரூப் முதல் கொண்டு எல்லாமே வந்து அது என்ன சொல்றது, சிமெண்ட் காங்கிரீட் கிடையாது, சுண்ணாம்பு ஜல்லி. அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த சுண்ணாம்பு அது கடுக்காய் போட்டு சுண்ணாம்பு, சாதாரண சுண்ணாம்பு போட்டு, அதாவது பொல்யூஷன் இல்லாத உருவாக்கப்பட்ட அந்த சுண்ணாம்பு அந்த பக்கத்துல இருக்கு. அந்த சுண்ணாம்பை கொண்டு வந்து அதை ஊற போட்டு அதை போட்டு சுத்தி, அது அந்த செக்கு மாதிரி இருக்கும், அதை போட்டு அரைச்சி சுத்தி, அதை பார்த்துருக்கேன், சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அதை போட்டு அரைச்சி சுண்ணாம்புல கட்டின வீடு. அது என்னன்னா இரும்பே இல்லை, நல்லா பாருங்க, இரும்பே கிடையாது, எல்லாம் உட்டு, செங்கல் உட்டு, அதுதான் செங்கல் உட்டு. அதுலயே பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க, நிறைய பில்டிங். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி தாத்தா வீட்டுல இருந்த மாதிரி அம்மா பார்த்த வீடு, அந்த வீட்டை பார்த்த மாதிரி பார்த்தோம்னா எல்லாமே அப்படிதான் கட்டிருக்காங்க. அந்த வீடு நம்ம தாத்தா வீடு ப்ளஸ் மற்ற வீடையும் பார்க்கும்போது அந்த காலத்துல கட்டின வீடெல்லாம் அப்படிதான் இருக்கு, இரும்பே இல்லை. எவ்வளவு பெரிய லென்த் பிரெத்தா இருந்தாலும் அந்த இதுதான் கொடுத்துருக்காங்க, உடன் பீஸ் தான் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நாம அப்ப பாருங்க, பூமிக்கு மேல இருக்கின்ற மரம், பூமிக்கு மேல இருக்கின்ற மரம், அந்த மரத்தினால் செய்த வீடு. பூமிக்குள்ளவே போல அவங்க. ஆனா நாம என்ன பண்றோம், தொண்ணதுக்கு இரும்பு தான் யூஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் இரும்பு திருடர் மேல கட்டுறேன், இரும்பு. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம் புரியுது. கொஞ்சம் யோசனை பண்ணாதான் புரியும். அப்போ இரும்பை நாம வந்து வாங்கி யூஸ் பண்றோம். நிறைய கன்சம்ஷன் ஆஃப் யூசேஜ் ஆஃப் இரும்பு, அயன் அதிகமா இருக்கு. எல்லாமே பூமியிலிருந்து எடுக்கிறோம். பூமியை சண்டி உள்ள காலி பண்ணும்போது அதை தன் பூமிக்கு சகவமைப்பு கொள்ளணும் இல்லையா? ஏன்னா அடுத்து இன்னும் 4 லட்சம் வருஷம் அங்கே இருக்கணும். இப்படியே நோண்டி போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதுக்காக அது ஒரு செட்டப் பண்ணி அதை செட் பண்ணிக்குது. பூகம்பம் வருது, சுனாமி வருது, இயற்கை சீற்றங்கள் நடக்குது. இப்போ எங்க தாத்தா வீடு கட்டின மாதிரி எல்லாருமே அதே மாதிரி அந்த பூமிக்குள்ள இருக்க இரும்பை பயன்படுத்தாம நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அது ஈகோசிஸ்டம் தானே, ஈகோசிஸ்டம் மெயின்டைன் பண்ண மாதிரி தானே. எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோம். அப்ப மரம் வெட்டினான்னா அந்த காலத்துல கிளேவான்ஸ்ல போய் பார்க்கும்போது ஒரு மரத்தையும் அவங்க வெட்டும் போது அந்த மரத்தச்சன்னு சொல்லுவாங்க, ஆச்சாரின்னு சொல்லுவாங்க, மர ஆச்சாரின்னு சொல்லுவாங்க, மரத்தச்சன்னு சொல்லுவாங்க. முறை நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கிளேவான்ஸ்ல போய் பார்த்த போது அவங்க ஒரு வீடு கட்ட போறாங்க, நல்ல பெரிய மரம். அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க, முகூர்த்தம் மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட வேண்டுறாங்க. எல்லாருமே ஆச்சாரியர் கூட இருக்கிற வேண்டுறாங்க, மரத்துக்கிட்ட பேசுறாங்க, இறைவா, இறைவனுடைய ஒரு அம்சமே அப்படின்னு சொல்லிட்டு பேசி, நாங்கள் இந்த மாதிரி வீடு கட்ட போறோம்,
நாங்கள் வாடகைக்காக வீடு கட்ட போகிறோம், வீடு கட்டுறதுக்காக எங்களுக்கு மரம் தேவைப்படுது, அதனால் நாங்கள் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மரத்துக்கிட்ட பேசியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் எங்கள் தலைமுறையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கேட்டுட்டு ஏன்னா அதுக்கு பிறகு சில பூஜை புனஸ்காரம் அது பண்ணுறாங்க, அது தப்பு இல்லை. பண்ணிட்டு அந்த பால் பசும்பாலை வந்து அப்படியே தடவுறாங்க, அந்த மரத்தை சுற்றி எல்லாம் தடவுறாங்க. தடவிட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அந்த மரத்துக்கிட்ட அனுமதி வாங்கி, மரத்துக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கி, மரத்துக்கிட்ட ப்ரேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ரம்பம்னு சொல்லுவாங்க, ரம்பத்தை வச்சு அறுக்குறாங்க. அறுத்து அந்த மரத்தை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. மரத்தினிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்கின்றார்கள். இது மூட நம்பிக்கை இல்லை, உண்மை. மரத்தினிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்கின்றார்கள். அப்போ மரம் என்ன பண்ணுது? அப்படியா, சரி கேட்குறீங்களா, உங்களுக்கு வேணுமா, சரி ஓகே ரைட் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி ப்ளஸ் பண்ணுது. அப்போ ஒரு கண்டிஷன் நல்லா பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ப்ரேயர்ல வைக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு மரத்துக்காக 2 மரம் 3 மரம் மினிமம் 2 மேக்ஸிமம் வைக்கிறாங்க. மினிமம் 2 மரத்தை நாங்க வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இவங்க மரத்தை வெட்டுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் 2 1 எடுக்கிறாங்க, ஆனா 2 வைக்கிறாங்க, குறைந்தபட்சம் 2 வைக்கிறாங்க. அந்த 2 மரத்தை ஊனி நட்டுட்டு அதுக்கு பிறகு எடுக்கிறாங்க. அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மரத்தை வைக்கிறாங்க. நல்லா பாருங்க, அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மரத்தை அவங்க நடுறாங்க. மினிமம் 2 அதை வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த மரத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு அதுக்கு பிறகு மரத்தை அவங்க நல்லா இருந்தாங்க. இப்ப நம்ம வாங்கி யூஸ் பண்ற மரத்தை என்னைக்காவது நம்ம இது எங்க வாங்கினாங்க, என்ன மரம், இந்த மரத்துக்காக என்ன பண்ணாங்க, என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, ஒரு 1/2 செகண்ட் யோசனை பண்ணுங்க. ஒன்னா நம்ம திருட்டு பசங்க தான் நாம, ஒன்னா நம்ம சுயநலவாதிங்க தான் நாம. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. திருட்டு பசங்க நம்ம தான், சுயநலவாதிகள் நம்ம தான், உலகார பசங்க நாம, மகா சுயநலவாதி. நம்மள மாதிரி ஒரு சுயநலவாதி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா நம்ம தான் ஓகியம் ஒன்றரை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு மரத்தை எடுக்கிறாங்க, அது கிளைவான்ஸ் நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். கிளைவான்ஸ்ல அப்பெல்லாம், இப்போ இல்லை, பட் அப்பெல்லாம் வந்து முறையாக அந்த மர ஆச்சாரியோட குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட முறையில ப்ரே பண்ணிட்டு வணங்கிட்டு அந்த மன்னிப்பு கேட்டுட்டு தென் அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு அந்த பாலை தடவி அதில் வச்சு ரொம்ப வச்சு எடுக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 2 நட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மரம் முன்னாடியே முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. கட் பண்ண பிறகு அதை வளர்க்கறதுக்கு முன்னாடி செடிகள் நட்டுட்டு நாங்கள் இவ்வளோ நட்டுருக்கோம் பண்ணியிருக்கோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டு செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம இது யாராவது செஞ்சிருக்கிறோமா நினைச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ இயற்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு மரத்தை யூஸ் பண்றோம், அந்த ஒரு மரத்தை யூஸ் பண்றது அப்பதான் பெரிய மரம். ஒரு மரம் எடுத்தாலே வீட்டுக்கு போகும். ஒரு மரம் 2 மரமே கூட வச்சுக்கோங்களேன், 3 மரமே கூட வச்சுக்கோங்களேன். ஸோ எத்தனை மரம் எடுக்கிறாங்களோ அத்தனை மரத்துக்கு ஈக்குவலா ஒன்னொன்றுக்கும் டபுள் டபுளா மரத்தை நட்டுட்டு குடும்ப உறுப்பினருக்கு எத்தனை பேருக்கு நட்டுட்டு அப்போ அந்த ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ண மாதிரி பண்ணிட்டு அப்புறம் மரத்தை கட் பண்றோம். அப்ப என்னாகும்? 1க்கு 10ஆக 10க்கு 100ஆக அந்த சுற்றுப்புற சூழ்நிலை டெவலப் பண்ற மாதிரி பண்ணிட்டு நாம பண்ணோம். இன்னைக்கு நம்ம யாராவது பண்றோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நாம யாராவது பண்ணிக்கிறோமா? அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலை கெட்டு போச்சு, கடவுள் இப்படி கஷ்டம் கொடுக்குறாரு, வெள்ளம் வருது, புயல் வருது அப்படின்னா யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. யாராவது கொஞ்சமா யோசனை பண்ணிக்கிறோமா? இது வரைக்கும் எத்தனை பேர் நீங்க ஏதாவது வீடு கட்டுறோமே கட்டி இருக்கிறீங்களே, யாராவது இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், மரத்துக்கு இன்னொரு மரம் நெட்டிட்டு மரத்தை யூஸ் பண்ணணும் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா நீங்க? கிடையாது. மரத்தை வெட்டினா வந்து எல்லாம் பேப்பருக்கு யூஸ் பண்றாங்க, மரத்தை வச்சு பேப்பர் யூஸ் பண்றாங்க, நிறைய மரத்தெல்லாம் வெட்டி பேப்பர் யூஸ் பண்றாங்க. அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ கூட பேசியிருக்கோம். நிறைய இந்த எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்த பிறகு நாங்கள் வந்து பேப்பர்லெஸ் சிஸ்டம், எங்கே பார்த்தாலும் பேப்பர்லெஸ் சிஸ்டம், பேப்பர் இல்லை ஆனால் நாங்கள் எல்லாமே லைவாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டத்துக்கு வந்துட்டோம், இயற்கையாக வந்துட்டோம். இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுனா கூட முன்னெல்லாம் ஃபிசிக்கலாக பேப்பரில் அனுப்பிச்சு விடுவாங்க, மாதம் போட்டு வரும். இப்போ எல்லாமே சிஸ்டத்தில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஆன்லைனில் அனுப்பிச்சு விட்றோம், நீங்கள் தேவைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துங்க இல்லை பார்த்துக்கோங்கன்னுறாங்க. இப்போ சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். சிஸ்டம் நம்மளையும் கண்ணுக்கு தெரியாம
நீங்க மெஷர்மெண்ட் பண்றீங்களே, இந்த மெஷர்மெண்ட் பண்றதுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதுவும் ஓசோன் ஓட்ட போறதுக்கு ஒரு காரணம் புவி வெப்பமயமாதல். அப்படின்னு சொல்றாங்களே, இந்த புவி வெப்பமயமாதலுக்கு நாம யூஸ் பண்ணுகின்ற சிஸ்டம், லேப்டாப், மொபைல் ஒரு காரணமாக இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? புவி வெப்பமயமாதல் சமிட் நடத்துறாங்க. உலக தலைவர்கள்லாம் வராங்க, மீட்டிங் போடுறாங்க, பேசுறாங்க. உலகம் வெப்பமயமாயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா காடுகள்லாம் அழிஞ்சிடும், தண்ணிலாம் வத்திடும், குடிக்கிறது தண்ணி இருக்காது, 3ஆம் உலகப் போர் வரும், 4ஆம் உலகப் போர் வரும், ஒருத்தன் அடிச்சுவாங்க. இதெல்லாம் ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புவி வெப்பமயமாதல் அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இப்ப நிறைய மாநாடெல்லாம் உலக லெவல்ல போய் மாநாடெல்லாம் நடத்துறாங்க, பண்றாங்க. புவி வெப்பமயமாதலை தடுக்க நாம என்ன பண்றோம்? புவி வெப்பமயம் ஆனா, ஹீட் ஆச்சுன்னா, அதனால யார் பாதிப்பா? பூமியில இருக்கிறவங்க தான், நாம தான் பாதிப்போம். இந்த பூமி ஹீட் ஆச்சுன்னா, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா யார் பாதிப்பா? இந்த பூமியில யார் இருக்காங்களோ எல்லாரும் பாதிப்போம், எல்லாருமே பாதிப்போம், நாமளும் பாதிப்போம். அப்ப புவி வெப்பமயம் ஆதலை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா, சர்ச்சுக்கு போயிட்டா, மாஸ்க் போயிட்டா ஹீட் குறைஞ்சிருமா? என்ன பண்ணா குறையும்? புவி வெப்பம் ஆயுது. அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நிறைய பிரச்சனைகள், நோய்கள்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கும், நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய துன்பங்கள் வருது. அதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா பேசும். நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள் வருது, நோய்களும் அதிகமாகின்றன. ஒரு பக்கம் விஞ்ஞானம் வளருது, இன்னொரு பக்கம் நோய்களும் அதிகமாகிட்டு தான் இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி கம்மியா இருக்கும்போது நோய்கள் கம்மியா இருந்து ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப டெவலப் ஆகுது. ஆனா டெவலப் ஆக இன்னொரு பக்கம் நோய்களும் பெருகிட்டே இருக்கு. நம்பர் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்க்ரீசிங் டே பை டே. ஆனா உலகத்துல வந்து மொத்தம் இது வரைக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் மொத்தம் 4448 வியாதிகள் தான் வரும். சிலர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வர போற நோய்களையும் சொல்லிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் நாம தான் சொல் பேச்சு கேட்கறது இல்லை. ஆனா இந்த சித்தர்களை தவிர மற்ற முறையில இருக்கிறவங்களுக்கு, சித்த ஆயுர்வேத தவிர மற்ற முறையில இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நோய்கள் வருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வரதான் செய்யும், என்ன பண்றது? ஒரு சகோதரர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுல வந்து கடல்ல வந்து கழிவு நீர்லாம் கலக்கிறோம். ரைட், ஓகே, கலக்குது, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தது போர்ல இருந்து வாட்டர் எடுக்கிறோம், எடுத்து யூஸ் பண்றோம், போர்ல வாட்டர் வத்தி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. அது வந்து ஒரு சமுதாய விழிப்புணர்வுல ஒரு கேள்வி. அது ஒரு சமுதாயத்தின் மேல, நம்ம மக்கள் மேல நமக்கு இருக்கிற ஒரு அக்கறையின் காரணமாக அந்த கேள்வி வருது. நல்ல கேள்வி, பாராட்டணும் அவங்கள. பூமியில இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கோம், வாட்டர் எடுத்துட்டு இருக்கோம். இந்த தண்ணி இல்லைன்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குன்றாங்க. உண்மை. வாட்டர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த போது வீட்டுல கிணறு இருக்கும், கிணத்துல அவ்வளவு தண்ணி இருக்கும், ஃபுல்லா தண்ணி இருக்கும். மழை காலத்துல எல்லாம் வந்து அந்த சேர்ந்து கயிறுன்னு சொல்லுவாங்க, கயிறு போட்டு பக்கெட்ல எடுப்பாங்க. நான் கூட இழுத்திருக்கேன். அது விளையாட்டா எடுப்போம். அம்மா தண்ணி எடுக்கிறாங்கன்னா நானும் சிஸ்டர் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி இழுப்போம், நல்லா இழுப்போம், தண்ணி வரும். அது இந்த சீசன்ல, மழை சீசன்ல வந்து ஒரு 4-5 அடி உள்ள கைவிட்டே எடுத்துக்கலாம், அவ்வளவு தண்ணி மேல இருக்கும், கைவிட்டே தண்ணி எடுத்துக்கலாம். நானே பார்த்திருக்கேன். அங்கேயும் நானே பார்த்திருக்கேன். நிறைய வீடு எல்லா வீட்லையும் கிணறு இருக்கும், எல்லா வீட்லையும் தண்ணி இருக்கும், மேலேயே இருக்கும், எடுத்துக்குவோம். நானே அந்த மாதிரி கூட எடுத்திருக்கேன். சம்மர்ல கொஞ்சம் கீழே போகும், பட் மழை காலத்துல தண்ணி மேல வரும். 4-5 அடி பார்த்தாலே தண்ணி இருக்கும். கொஞ்சம் நல்லா கை விட்டு வேக மாட்டோம்னா மொண்டுக்கலாம், கணக்கு மொண்டுக்கலாம். இன்னைக்கு கிணறுகளே இல்லை, விவசாய கிணறுகளும் இல்லை, விவசாயத்துல பண்ற கிணறுகளும் இல்லை. போயிருக்கேன், பார்த்திருக்கேன். எங்க பெரியப்பா எல்லாம் வந்து கவலை கட்டி எடுப்பார். அப்படியே கணக்கு தண்ணி இருக்கும், அது இது மாதிரி இருக்கும், பெரிய பவுல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது அப்படியே உள்ள போகும், அப்படியே தண்ணி எடுத்துக்கும். அப்படியே மாடுதான் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கும். அது போயிடுச்சுன்னா அப்புறம் அது ஓப்பன் ஆகும். அது பார்த்திருக்கேன். நீங்க நிறைய பழைய பீப்புள் பார்ப்பாங்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியாது. பார்த்துருக்கேன். கவலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே திருப்பி ரிவர்ஸ் வரும். அப்படி மேடா இருக்கும், மேடு பள்ளமா போகும், அப்படியே திருப்பி ரிவர்ஸ் வரும், உள்ள போகும், தண்ணி மொண்டுக்கும், திருப்பி அப்படியே மேல வரும். அப்படி வந்த பிறகு திருப்பி அது ஓப்பன் ஆகும், தண்ணி போகும். அப்படி நடந்து பாய்ச்சுவாங்க. பார்த்திருக்கேன் நான். சாட்டர்டே சண்டேஸ்ல பெரியப்பா செய்வார், பார்த்திருக்கேன்.
அந்த மாதிரி இருந்த முறை அந்த கிணறுலாம் இன்னைக்கு இல்லை. படிக்கும்போது லீவு நாளில் சாட்டர்டே சண்டேஸ் வச்சுன்னா கிணறு போவோம். அங்கே நல்லா ஹைட்டு, அங்கேருந்து கடப்பாறை சொருகு, அந்த சொருகு இந்த சொருகுன்னு 15-20 அடி இந்த தண்ணியில் குதிப்போம், நீச்சல் அடிப்போம், உள்ளே வருவோம். இப்போ அந்த கிணறை போய் பார்த்தா கண்ட தண்ணி வருது, கிணறே இல்லை, சுத்து போய் கிடக்குது. நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. எப்படியெல்லாம் ஆடி ஓடி குச்சி தண்ணிக்குள்ள குச்சி என்ஜாய் பண்ணுவோம். அங்கேருந்து ஓடி வந்து அப்படியே குதிக்குது கடப்பாறை சொருகு, அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு அப்புறம் மேலே வருவோம். நிறைய விளையாடுகள்லாம் விளையாடுவோம் தண்ணியில, நீச்சல்ல. இப்ப போனா ஊருக்கு போயிருக்கும்போது அந்த போனா அந்த கிணறே இல்லை, அப்படியே இருந்தாலும் தூண்டு போய் கிடக்குது. ஓடி ஆடி விளையாடின கிணறு கண்ட தண்ணி வருது. இப்போ நம்ம சமுதாயத்துல நம்ம பார்த்து வளர்த்தின இதுவே இப்படி இருக்கு அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை கொண்டு செல்கின்றோம்? அடுத்த தலைமுறைக்கு தண்ணி கிடைக்காத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன உண்டு அதை நாம பண்ணிட்டு இருக்கிறோம். நகை வாங்குறோம், சொத்து வாங்குறோம், கார் வாங்குறோம், எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், வீடு கட்டுறோம், எல்லாம் கொடுக்குறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம பேரம்பேட்டிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளை விட்டுடுங்க, பேரம்பேட்டிகளுக்கு தண்ணியே இல்லையே. இப்ப என்ன பண்ணுவீங்க? எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கும், எங்க பார்த்தாலும் தண்ணி. இப்ப எல்லாம் எங்க போனாலும் கேன் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போறோம், எங்க போனாலும் தூக்கிட்டு போறோம் தண்ணி. தண்ணியினுடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, வாட்டர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த சகோதரி சொன்ன மாதிரி வாட்டர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது, போயிட்டே இருக்கு உள்ள. இப்படியே போயிருந்தா சொல்ற மாதிரி 3ஆம் உலக போ தண்ணிக்கு வரும், சண்டை பிடிச்சிக்க போறான். அதுக்கு இதை போக்குறதுக்கு நாம என்ன செய்யறோம்? அப்ப கடவுளே போய் தண்ணி கொடுனா கடவுள் எப்படி கொடுப்பார்? கடவுளே தண்ணி கொடுனா எப்படி கொடுப்பார்? தண்ணி கூட நம்ம கிடைக்காத அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்பீடா இன்டென்சிவா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் மொபைல் போன்லாம் யூஸ் பண்றோம். இந்த ஹீட் ஓவர் ஹீட் ஆகுது, இந்த ஹீட் போய் சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்குதுன்னு எத்தனை பேர் தெரியும்? இதுக்கு பேசாம காட்டுல இருக்கிற மரத்தையே வெட்டி பேப்பர் எடுத்துக்கலாம். அதாவது பூமிக்கு மேல இருக்கிற சோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, தப்பு கிடையாது. இப்போ ஒரு மரத்துக்கு 4 மரம், 4 மரத்துக்கு 5 மரம் வச்சோம்னா அந்த ஈகோசிஸ்டம் மெயின்டைன் ஆகும். அது வளர்ந்து வெட்டி பேப்பர் கூட வச்சுக்கலாம். ஆனா சிஸ்டம்ன்ற பேர்ல, நாகரிக வளர்ச்சின்ற பேர்ல நாம வந்து கம்ப்யூட்டர், மொபைல், லேப்டாப் எல்லாம் நிறைய யூஸ் பண்றோம். அதனால ஓவர் ஹீட்டை கிரியேட் பண்றோம். புவி வெப்பமயமாதலை நாம் ஊக்குவிக்கின்றோம். அப்ப என்ன சார் பண்றது? அப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண வேண்டாமா, லேப்டாப் யூஸ் பண்ண வேண்டாமா, மொபைல் யூஸ் பண்ண வேண்டாமா? அது இல்லாம இந்த ஒருத்தர் 2-3 மொபைல்லாம் வச்சிருக்காங்க, 2-3 மொபைல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மொபைல் அப்படி வச்சிருக்காங்க. இங்க ஒரு பாக்கெட், இந்த ஒரு பாக்கெட், இங்க ஒரு பாக்கெட் ஒண்ணு, இங்க ஒரு இதுல ஒண்ணு கையில ஒண்ணு, மொத்தம் 3 மொபைல்லாம் யூஸ் பண்ணுங்க. நான் பார்த்துருக்கேன். இன்னும் பேக்ல ஏற்றி வச்சுக்காங்கன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் 3 மொபைல் வச்சு, ரைட் ஹேண்ட் பாக்கெட்ல ஒண்ணு, லெஃப்ட் பாக்கெட்ல ஒண்ணு, கையில ஒண்ணு, மொத்தம் 3 மொபைல், 6 சிம் யூஸ் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் ஹீட் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மொபைலை கையில வச்சுட்டு போய் சாமி கடவுளே எனக்கு காப்பாத்து, என் கஷ்டம் இப்படி எல்லாம் இருக்கு பார்த்துன்னு கடவுளுக்கு பார்த்தா கடவுள் நமக்கு என்ன நல்லது பண்ணுவார்? இதெல்லாம் சொல்ல முடியாம கம்முன்னு வாய் மூட்டுக்கிறாங்க. எந்த கடவுளும் வாய் திறக்கிறது இல்லை. எப்படியோ போய் தொடங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஹேண்ட் வாஷ், கை கழுவி விட்டாங்க. போ எப்படியோ போய் தொடங்கி போங்கன்னு விட்டாங்க. இதான் மேட்ரு. நீ எத்தனை பேர் தெரியும்? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? நாம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதை ஃபைன் டியூன் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து யூடியூப்ல போடுங்க. அது டைம் கிடைக்கும்போது உட்காந்து பார்ப்போம். அதை முடியாதவங்க குரூப்ல போடுங்க. ஏன்னா எல்லாமே குரூப்ல போட்டா மெசேஜ் நிறைய வருது. நீங்க யூடியூப்ல போடுங்க, யூடியூப்ல கமெண்ட்டை போடுங்க. அந்த கமெண்ட்டை நான் டைம் கிடைக்கும்போது பார்த்துட்டு அதை சரி பண்ணி நாம என்ன பண்ணோம்னு நம்ம கொண்டு வரணும். நம்ம தான் இதுவும் இறை வழிபாடு தான், புரிஞ்சுக்கோங்க. இதுவும் இறை வழிபாடு தான், இதுவும் ஆலை வழிபாடு தான். இந்த மாதிரி நீங்க சொல்லுகின்ற விஷயங்களை செஞ்சோம்னா உங்க பிரச்சனைகள் தீரும், உங்களோட குறைகள் தீரும், உங்க வீட்டில் நல்லது நடக்கும், உங்க பிரச்சனைகள்லாம் நல்லபடியா சால்வ் ஆகும். இது பூஜை புனஸ்காரம் மட்டும் இல்லை, இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு சரியாகும் நான் சொல்ல வரேன். அதாவது இதை பத்தி யாருமே பேசல, இதை பத்தி யாருமே சொல்லல. பட் நாம அதை பத்தி கனெக்ஷன் பண்ணி சொல்றோம். நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில நம்ம மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுனால நாம நிறைய பிரச்சனை உருவாக்கி இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காரணத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை விட்டுட்டு இதெல்லாம் ஏதோ சப்ஜெக்ட், இதெல்லாம் சம்மந்தம் இல்லை, ஏதோ கோயில் போகணும்னு சொன்னோமா, சாமி கும்பிடணும்னு சொன்னோமா, பரிகாரம் பண்ணணும்னு சொன்னோமா, அதை விட்டாம இதெல்லாம் சொன்னுக்கிறாரு. நம்ம பிரச்சனை பத்தி அவருக்கு என்ன தெரியுதா, கொஞ்சமா தெரியுதா அப்படின்னா நினைக்காதீங்க. நம்முடைய பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணம்னு சொல்லுவார். மற்றவர்கள் சொல்லாத, மற்றவர்கள் உணராத, மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவே ஆர்வமே செலுத்தாத இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பல்வேறு வகையில் துன்பப்படுவதற்கு காரணங்களாக இருக்கின்றன. அதை போக்குவதற்கு என்ன பண்ணணும், ஈக்காலஜிக்கலா நம்ம என்ன பண்ணணும், சுற்றுப்புற சூழ்நிலையில நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், இதையெல்லாம் நான் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும்னு சொல்ல வரேன் நான்.
மற்றவங்க சொன்ன மாதிரி மந்திரத்தை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு. நான் அதை குறை சொல்லலை, பட் அதை சொன்னாலும் கிடைக்காத படங்கள்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்ல வரேன். அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம மீண்டும் தொடர்ந்து இன்னொரு ஒரு வகுப்பு 2 வகுப்பு போகும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லி இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி இதுலேருந்து நம்ம வெளியே என்ன பண்ணணும், வழிபாடுகள் முறைகள் அப்படி நம்ம இல்லாமல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பெனிஃபிட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைப்போம். பண்ணணும்னா நாம நல்லா இருக்கும். சரியா? ஸோ நம்ம நல்லா இருக்கணுக்காக எல்லாம் நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் எனக்கு பேச சப்ஜெக்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை ரெக்கார்டிங் இன்னொரு தடவை போட்டு பாருங்க. நாம கஷ்டப்படுவதற்கு நம்ம பல வகையில் நாமளே எப்படியெல்லாம் காரணமாக இருக்கின்றோம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அடுத்த தலைமுறைக்கு நீங்க உங்க வாரிசுகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இவ்வளவு உயிரை கொடுத்து நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, பேங்க்ல போறீங்க, எல்லாம் பண்ணீங்க, ரைட், ஓகே. அதை அனுபவிக்கிறதுக்கு, அதை என்ஜாய் பண்றதுக்கு, அதை அனுபவிச்சு சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. சாப்பாடு இருந்தா பெருசு இல்லை, அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நம்ம கிட்ட ஜீரண சக்தி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணமாகணும், அது ஜீரணமாகணும். அதை என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம உடம்பு இருக்கணும். உடம்பு சரியில்லாத இருக்கணும். பிரியாணி கொடுத்தா என்ன பண்ண போறான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் உடம்பு சரியில்லை, உடம்பு வீக்கா இருக்கான், சாப்பிட்டா வாந்தி வருது, சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் கொமட்டுது, வாய் கசப்பா இருக்கு அப்படின்றவங்க கிட்ட போயிட்டு பட் சூப்பரா பிரியாணி செஞ்சுக்கணும் தெரியுமா, தடப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி வந்திருக்கிறேன், ஆம்பூர் பிரியாணி வாங்கிருக்கேன், இந்த பிரியாணி சாப்பிடணும், அவன் எப்படி சாப்பிடுவான் சொல்லுங்க? நான் அந்த பிரியாணி, சேலம் பிரியாணி, என்னென்னமோ ஒரு ஊருக்கு ஒரு பிரியாணி, சேலம் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஆட்டுக்குட்டி பிரியாணி, எல்லாம் பிரியாணி கடைக்கு பேரு வச்சுட்டாங்க, எல்லாம் ஸ்பெஷல் பிராண்டா, எல்லாம் பிரைவேட் இன்பேடா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பிரியாணி வாங்கி வச்சுக்கிறோம், சாப்பிட்டு போனா எப்படி சாப்பிடுவான்? இதைதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தலைமுறைக்கு இதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் பிரியாணி மாதிரி நல்லா காஸ்ட்லி, அவன் காரு, பங்களா, நகை, நட்டு, என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி கொடுக்கும். ஒரு வீடுக்கு 4 வீடு, ஒரு பில்டிங், 2 பில்டிங், 100 ஏக்கர் 1000 ஏக்கர் லேண்டு, எஸ்டேட் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். பட் உடம்பு சரியில்லாதவனுக்கு பிரியாணி கொடுக்குற மாதிரி அவன் என்ன சாப்பிடுங்க? அவன் தண்ணி குடிச்சாலே ஓக்கான வருது, வாந்தி வருது, எது சாப்பிட்டாலும் உள்ள போட்டா வெறி வருது. அவனுக்கு கொண்டு போய் பிரியாணி கொடுத்த மாதிரி நம்ம தலைமுறைக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாரிசுகளுக்கு அவன் எதையும் அனுபவிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலையில் நாம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் மறைமுகமாக. இதெல்லாம் வச்சா நீங்க சம்பாதிச்சு கொடுக்குறதெல்லாம் அவன் அனுபவிக்கிறதுக்கு உண்டான தகுதி, திறமை, அந்த எலிஜிபிலிட்டி, அந்த குவாலிட்டி, உங்க பேரம்பேத்தி இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதியை உங்க பேரம்பேத்திக்கு நீங்க உருவாக்குறீங்களா அப்படின்னா 100% இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். 100% சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அப்படி நம்ம இன்னும் தெளிவா பேசுவோம். மணி இப்ப 7 ஆயிடுச்சு, முடிச்சுக்கோம் இன்னைக்கு. நாளை நம்ம இது நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இந்த நம்ம ஹீட் டெம்பரேச்சர் இருக்கிற கண்ட்ரீஸ்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கிற டெம்பரேச்சர்ல நம்மளாலையும் நிறைய ஹீட் உருவாகுது. இதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு கிளைமேட் நம்மளாலையும் இல்ல, நம்மளாலதான் உருவாகுது. நம்மளாலையும் இல்ல, நம்மதான் உருவாக்குறோம், நம்ம தான் பண்றோம். நிச்சயமா ஐயா. இதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? ஹலோ சார், எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சர்ல அத பேலன்ஸ் பண்ணுது ஐயா. இப்ப நம்மளால உருவாக்கப்பட்ட இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்ட அது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அங்க எக்ஸ்ட்ரீம் கோல்டா வச்சிருக்காங்களா? அப்படியா என்விரான்மெண்ட்ல? எனக்கு ஆனா நம்ம ஏசி யூஸ் பண்றது நல்ல நாட் அட் ஆல் குட். அது எப்படின்னா, அது ஏசி ஏசி கூலா நம்ம கொடுத்தாலும் அது நம்மளுக்கு சூடதான் உருவாக்குது. அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சரும் சூடதான் உருவாக்குதா இல்ல இதை பேலன்ஸ் பண்ணுதா எனக்கு தெரியல. நிஜமாவே தெரியல. நல்ல கேள்வி, நாளைக்கு அதை பத்தி பேச. நல்ல கேள்வி, நல்ல கேட்டீங்க, சரியான கேள்வி கேட்டீங்க. நீங்க எல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய நீங்க பிறந்துட்டீங்க. நீங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்தா நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்க சென்னையில இங்க பிறந்துட்டீங்க. என்னதான் கர்மா தான், கர்மா தான். என்ன கர்மா பண்ணீங்களோ தெரியல, இங்க பிறந்துட்டீங்க. நீங்க எல்லாம் ஃபாரின்ல பிறந்தா உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. நல்ல தவறா சொல்ல, நல்ல விஷயம். இப்படிதான் இல்ல, சரியான சிந்தனை தான். இப்படி இருக்கணும், இந்த அவேர்னஸ் இருக்கணும். இந்த அவேர்னஸ் இருந்தா தான் நம்ம லைஃப்ல நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். நாம நாளைக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க.
ஏன் நோட் கோல்டு பண்ணி. டெம்பரேச்சர்ல ஆ அந்த அந்த அவங்க கோல்டு டெம்பரேச்சர்ல எக்ஸ்ட்ரீம் கோல்ட்ல இருந்து வர அந்த கோல்ட்னஸ் இந்த ம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருமா போருமா ம் சரி, அப்படின்னு கேட்க அதுவும் நல்ல கேட்கணும். கேள்வி, நல்ல கேள்வி. நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சரியா, கரெக்ட். நன்றிங்க. ஓகே, நன்றி. நாளைக்கு பாடுங்க, பாடுங்க. யாருமா பாடுறீங்க? நான் பாடுறேன். பாடுங்க. எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அனுபவம் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முடிந்தே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய நற்கர்மம் எல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய நற்கர்மம் எல்லாம் இறைவனை வேண்டுவது அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதுண்டே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்றே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதோனே எங்கேயும் எப்போதும் எங்கள் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை எம்முள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றி. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
ஓகே. நன்றிங்க ஐயா.